நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவசிவாய நமக. நீ எப்பொழுதும் அமைதியாகவே இருக்கக்கூடாது. யார் உன்னை கீழே நோக்கி விழ செய்தார்களோ அவரை நோக்கி நீ மேலே எழு. எதற்காகவும் தயங்கி போய் கூனி குறுகி நிற்காதே. உனக்கு துணையாக உன் அப்பன் ஈசன் நான் இருக்கிறேன். நீ கவலையின்றி தைரியமாக மேலே எழுந்து வா. நீ மேலே எழும்புவதற்கு என்னுடைய கையை தருகிறேன். என் கையை பிடித்து கொண்டு நீ மேலே எழுந்து வா. நீ ஒரு இடத்தில் அவமானப்படும் போது கூனி குறுகி நிற்காமல் அவதாரம் எடுத்து காட்ட வேண்டும். கீழே வீழ்கின்ற போது விஸ்வரூபமாக எழ வேண்டும். உன் மனம் புண்படுகின்ற போது எல்லாம் புன்னகை செய். அதுவே அவர்களுக்கு மிக பெரிய தண்டனையாகிவிடும். நீ அவர்களிடம் வாதாடுவதை விட்டுவிட்டு நான் அவர்கள் முன்னையில் வாழ்ந்து காட்டுவேன் என்ற சபதம் எடு. நீ அன்பிற்காக ஏங்கி தவிக்கும் ஒரு இதயத்தை எந்த நிலையிலுமே அலட்சியப்படுத்தாதே. உன்னுடைய அன்பிற்காக ஏங்கி தவிக்கும் பல பேர் இருக்கின்றனர். உன்னை உயிராய் நினைக்கும் உறவு உன்னை விட்டு போகப் போகிறது. அதனால் உன்னுடைய கோபத்தை நீ விட்டுவிடு. அலட்சியப்படுத்தாதே அவர்களை. ஏனெனில் அதனை விட இவ்வுலகில் பெரிய பாவம் எதுவுமே இல்லை. உன்னை நம்பி வந்த உறவு அது. ஒருவனிடம் தர்ம சிந்தனை இருக்கும் பொழுது அந்த தர்மமே அவன் எதிர்காலத்தை பார்த்து கொள்ளும். ஏனென்றால் ஒரு மனிதன் என்ன பிரார்த்தனை செய்தாலும், எத்தனை மந்திரங்கள் உரியேற்றினாலும், எத்தனை அபிஷேகங்கள் யாகங்கள் செய்தாலும் கூட அவனிடம் உதவும் குணம் இல்லை என்றால் இறையருளை பெற முடியாது. ஒரு மனிதன் இறையருளை பெற வேண்டுமென்றால், ஏன் இறை நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை, தர்ம குணமும் பிறருக்கு உதவும் குணமும் இருந்துவிட்டால் போதும். இவன் இறைவனை தேடி போக வேண்டியதில்லை. அந்த இறைவனை இவரை தேடி வந்து விடுவார். இவன் இல்லம் நோக்கி வந்து விடுவார். எவன் அதிக அளவு தர்மம் செய்கிறானோ அவனிடம் இறையே வந்து கையேந்தும். அந்த அளவுக்கு தானத்திற்கு அவ்வளவு ஒரு மகிமை. பக்தினி, நீ இப்போது ஏன் குழம்பி போயிருக்கிறாய்? உனக்கு என்ன வர வேண்டும்? உனக்கு ஆரோக்கியம், பொருளாதாரம், மன நிம்மதி எதுவாக இருந்தாலும் என்னிடம் கேள். நான் உனக்கு தருகிறேன். நீ யாரிடமும் போய் கையேந்த வேண்டாம். நீ கவலைப்படாதே. யாரிடமும் கையேந்தும் நிலைப்படி நான் உன்னை வைக்க மாட்டேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுமே நான் தீர்த்து விடுகிறேன். என்னை நம்பு. என்னை முழுவதுமாக நம்பு. ஒரு முறையாவது, தினமும் ஒரு முறையாவது என்னுடைய பெயரை சொல்லி என்னை கூப்பிடு. உன் குழப்பங்களுக்கு எல்லாவற்றிற்குமே நான் விடை தருகிறேன். உனக்கு என்ன வர வேண்டும் கேள். நான் உனக்கு தருகிறேன். எடுத்துக்கொள். சந்தோஷமாக வாழு. எல்லாவற்றையுமே சிவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். ஓம் நமச்சிவாய என்ற மந்திரமே உன்னுடைய வாழ்வின் தந்திரம் என்பதை மறந்து விடாதே. முதலில் கஷ்டத்தை வெளியே சொல்லாதே. நீ காலனை தேடிச் செல்லாதே. கவலைகளை மனதில் கொள்ளாதே. கற்பத்தில் உயிரை கொள்ளாதே. கண்டதை உணவாக உண்ணாதே. கண்டவர்கள் மனதை கில்லாதே. காசுக்காக தன் மானத்தை இழக்காதே. கலங்கி யாரிடமும் நிற்காதே. கள்ளமுள்ளோரை கண்டு திரும்பாதே. கற்பனையில் மூழ்கி ஏங்காதே. கால் போன போக்கிலே போகாதே. கர்மத்தை கையில் ஏந்தாதே. காலம் கடந்து பெருமூச்சு வாங்காதே. கடவுள் மீது ஒருபோதும் பழி போடாதே. நான் சொல்வது எல்லாம் விளங்குகிறதா? உன்னுடைய கஷ்டத்தை முதலில் நீ வெளியே சொல்லக்கூடாது. காலனை தேடி செல்லக்கூடாது. தானாகவே வரட்டும் என்று விடு. கவலைகளை மனதிலேயே கொள்ளாதே. கற்பத்திலேயே ஒரு உயிரை கொல்லக்கூடாது. அது மிக பெரிய பாவம். கண்டதையும் உணவாக உண்ணாதே. உன்னுடைய வயிற்றுக்கு எது பொருந்துமோ அதை மட்டுமே உண்ணு. கண்டவர்கள் மனதை கில்லாதே. அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்தாதே. காசுக்காக உன்னுடைய தன்மானத்தை நீ இழக்கக்கூடாது. தன்மானம் முக்கியம். நீ யாரிடமும் போய் கலங்கி நிற்காதே. எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லாதே. கள்ளமுள்ளோரை கண்டு திரும்பாதே. அதாவது வஞ்சக எண்ணம் உள்ளோரை கண்டால் நீ உடனே திரும்பி வந்துவிடு. அவர்கள் முகத்தை கூட பார்க்காதே. கற்பனையிலேயே மூழ்கி ஏங்காதே. பேராசைப்படக்கூடாது என்கிறார். கால் போன போக்கிலே போகாதே. எங்கு வேண்டுமானாலும் போகலாம். கால் போன போக்கில் போனால் செல்ற இடம் கூட தெரியாது. கர்மத்தை கையில் ஏந்தாதே. நல்லதை மட்டுமே செய். உன் கர்மா எல்லாமே அழிந்துவிடும்.
காலம் கடந்து பெருமூச்சு வாங்காதே. நேரம் உள்ள போதே தூற்றிக்கொள். நேரம் போனால் பிறகு கிடைக்காது. நேரம் மிக அற்புதமானது, திரும்பி வராது. கடவுள் மீது ஒருபோதும் பழி போடாதே. யான் கேட்டு என் கடவுள் எனக்கு செய்யவில்லை என்று அவரை நீ திட்டாதே. அவருக்கு தெரியும் உனக்கு எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்று கடவுளுக்கு தெரியும். அவருக்கு தெரியாமலையா நீ வந்தாய்? கடவுள் மீது ஒருபோதுமே பழி போடும் எண்ணத்தை விட்டுவிடு. அவன் அப்பா எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ நினைத்த செயல் விரைவிலேயே என் ஆசையுடன் நடக்கப் போகிறது. உன்னை சரியான நேரத்தில் நான் கரம் குழித்து இழுத்து வந்து விட்டேன். நீ பயப்படாதே, எல்லாமே என்னுடைய ஆசைப்படியே நடக்கும். வாழ்வில் நடைமுறையில் உள்ள சில விஷயங்களை யதார்த்தமாக நீ புரிந்து கொண்டால் இன்பத்தையும் துன்பத்தையும் சமநிலையில் ஏற்கலாம். நீ முயற்றுப்பார். என் துணையோடு எல்லாவற்றையுமே போராடிப்பார். போராட்டமே இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்குமே அமைவதில்லை. போராட்டத்தை சந்திக்காத எந்த உயிரும் இந்த பூமியில் வாழ முடியாது. தெரிந்து கொள். பிறந்தது முதல் இறப்பது வரை போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பிறந்த குழந்தை கூட அழுகை என்னும் சத்தம் செய்துதான் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது. போராட்டத்தில் பிறந்து போராட்டத்தில் வளர்ந்து போராட்டத்தில் மடிவதுதான் வாழ்க்கை. இன்று மனிதன் போராட்டம் இல்லாத வாழ்க்கை வாழ ஆசைப்படுகின்றான். அதைத்தான் விரும்புகின்றான். வாழ்க்கையில் தங்கள் குறிக்கோளை நிலைநிறுத்தி கொள்ள ஒவ்வொரு மனிதனும் இவ்வுலகில் போராட வேண்டியிருக்கிறது. பூந்தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் புது புது மலர்கள் பூப்பதுண்டு. ஆனால் அவை நிலைப்பது இல்லை. அது நியதியும் இல்லை. அதுபோலத்தான் வாழ்க்கை என்னும் பூந்தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் புது புது மலர்களாக பூத்து கொண்டிருக்கிறோம். எவ்வாறு பூந்தோட்டத்தில் மலர்ந்த ஒரு பூ நிலைப்பது இல்லையோ அது போலத்தான் வாழ்க்கையும். போராட்டங்கள் இல்லாமல் வாழ்வில் எதுவுமே வெற்றி பெற முடியாது. போராட்டம் இல்லை என்றால் வாழ்க்கை உப்புச்சப்பு இல்லாமல் போய்விடும். வாழ்க்கையில் உங்களுக்கு அழுவதற்கு 100 காரணங்கள் இருந்தாலும் சிரிப்பதற்கு என்னிடம் 1000 காரணங்கள் இருக்கிறது என்று வாழ்ந்து காட்டு. சரியான நேர்மையான வாழ்க்கை பயணப்பாதை முட்கள் நிறைந்த கரடுமுரடான பாதைத்தான். இப்பாதையில் முட்களாகவும் கரடுமுரடான கற்களாகவும் பிறரின் அவமான பேச்சுக்களும் பழிச்சொற்களும் நியாயமில்லாத விமர்சனங்களும் தான் நிறைந்திருக்கும். அதை நீ தெரிந்து கொள். வாழ்க்கை என்பது அவ்வளவு சுலபமல்ல. களை இல்லாத தோட்டமில்லை. அதுபோலத்தான் போராட்டம் இல்லாத வாழ்க்கையும் இல்லை. வாழ்க்கை அழகானதாக மாற்றிக்கொள்வது உன்னுடைய கையில்தான் இருக்கிறது. எல்லோருடைய வாழ்விலும் இன்பம் துன்பம் என்று எல்லாமே கலந்துதான் இருக்கும். நாம் அவற்றை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம். ஆசையை குறைத்து கொள்ள வேண்டும். மனநிறைவு இருந்தாலே போதும். உன்னுடைய வாழ்வில் மகிழ்ச்சி தானாக நிலைத்து நிற்கும். போராட்டம் இருந்தாலும் கூட யாரும் வாழ்க்கையை வெறுப்பதில்லை. போராட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவும் நமக்கு ஏற்றதாக மாற்றிக்கொள்ளவும் பழகினாலே போதும். வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறிவிடும். உங்களின் வாழ்வில் நல்லது நடக்க வேண்டுமென்றால் நான் சொல்வதை பின்பற்றுங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட பாதையில் பயணம் செய்தாலும் உங்கள் நற்சிந்தனையாலும் நற்செயல்களாலும் மலரும் புதிய பயனுள்ள மலர்களால் பாதையை நிரப்புங்கள். உங்கள் வாழ்வு இனிதாக அமையும். நீங்கள் வாழ வாருங்கள். என்னுடைய ஆசையுடன் நீங்கள் போராட்டத்தில் குதிக்க தயாராக இருங்கள். என் துணை உனக்கு உண்டு. வாழும் ஒவ்வொரு நிமிடமும் இறை சிந்தனையுடன் இருங்கள். இறை சிந்தனை உள்ள பொழுது விழிப்புணர்வுடன் ஒவ்வொரு செயலையுமே நன்றாக துல்லியமாக எந்த குறையும் இல்லாமல் செய்ய முடியும். விழிப்புணர்வுடன் நீங்கள் செய்யும் எந்த செயலும் தவறாவதற்கு வாய்ப்பே கிடையாது. விழிப்புணர்வுடன் செய்யும் செயல்கள் நிச்சயம் ஒரு நாள் வெற்றியை தரும். உங்களுக்கு கிடைக்கும் வெற்றிக்கும் தோல்விக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். இரண்டையும் ஒன்றாக எடுத்துக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்யுங்கள். வெற்றிக்காக மட்டும் செயல்களை செய்யக்கூடாது. ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்காக நீங்கள் செய்யுங்கள். உங்களை படைத்த கடவுளுக்காக செய்யுங்கள். எந்த ஒரு எதிர்பலனையும் பார்க்காமல் எதிர்பாராமல் எதிர்பார்ப்புகள் இன்றி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுமே அந்த இறைவனை போய் சேரும். உங்களுடைய புண்ணிய கணக்கில் சேரும். அதற்கு நிச்சயமாக பல மடங்கு பலன்கள் உங்களை தேடி தானாக வந்து சேரும். ஒவ்வொரு நாளின் முடிவிலும் நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல பழகுங்கள். கண்டிப்பாக அன்றைய நாளில் நன்றி சொல்வதற்கு என்று ஏதேனும் ஒன்று நடந்திருக்கும். அதை நினைத்து இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள்.
விடியும் பொழுது இறைவனின் ஆசியுடன் தொடங்குங்கள். முடியும் இரவும், அதாவது அன்றைய நாளின் முடிவும் இரவும் நன்றி சொல்லி உறங்குங்கள். மறுநாள் காலை உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும். இன்று எங்களுக்கு அமைத்து கொடுத்ததற்கு மிகவும் நன்றி இறைவா என்று இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் இறைவன் மீது முழு நம்பிக்கையுடன் நீங்கள் தொடங்கி பாருங்கள். உங்கள் வாழ்வு எப்படி இருக்கிறது, அன்றைய நாள் எப்படி அமைந்திருக்கிறது என்று தானாகவே தெரிய வரும். எழுந்திருக்கும் பொழுது சட்டென்று எழுந்திருக்காமல் இறைவனின் பெயரை சொல்லிவிட்டு எழுந்திருங்கள். நன்றாகவே இருக்கும். ஒரு நிமிடம் சுதாரித்து கொண்டு பிறகு ஏந்திரியுங்கள். அப்பாவின் பெயரை சொல்லி எழுந்திரியுங்கள். உங்கள் வாழ்க்கை மீது உங்களுக்கு இருக்கும் அக்கறையை விட உங்களை படைத்த இறைவனுக்கு நிச்சயமாகவே அதிக அக்கறை இருக்கும். நம்புங்கள், நன்றாக நீங்கள் வாழ்வீர்கள். இதனை உணர்ந்தால் இறைபலமும் மனோபலமும் உங்களிடம் அதிகரிக்கும் தானாகவே. இறைவனின் அருளும் ஆசியும் உங்களிடம் நிறைந்திருக்கும் முழுவதுமாகவே. எப்போதும் இறைவனின் அருளோடும் ஆசியோடும் நாம் தொடங்கும் நாள் வெற்றி நாளாகவே நமக்கு அமையும். இறைவனுக்கு நன்றி சொல்ல மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். இறைவனின் நாமத்தை ஜெபித்து கொண்டே இருங்கள்.